தாய்ப்பாலை நிறுத்த 3 எளிய வழிகள். என் குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணணும், எப்ப ஸ்டாப் பண்ணணும், என்ன மெத்தட்ல நான் ஸ்டாப் பண்ணணும், நைட் ஆயிட்டாவே என் குழந்தை ஃபீட் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க, இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும், இல்ல ட்ரெடிஷனல் மெத்தடான வேப்பெண்ணெய் தடவுறது இல்ல மஞ்சள் போடுறது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, சரி என் குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட ஸ்டாப் பண்றதுக்கு டேப்லெட் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீட ஸ்டாப் பண்றதை நினைச்சு பல்வேறு கேள்விகளும் இருக்கு. அதே சமயத்துல நிறைய மதருக்கு அது உரியாவுமே இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வீடியோல நான் அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற ஒவ்வொரு டிப்ஸையும் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனாதான் நம்ம சேனல் நிறைய மதருக்கு போய் ரீச் ஆகும். நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் எவ்வளவு நாள் வரைக்கும் கொடுக்கணும்? 6 மாதம் வரைக்குமே முற்றிலும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 2 வயது வரைக்குமே நீங்க தாராளமா பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம், இல்ல அதுக்கு மேலேயுமே நீங்க பண்ணலாம். பொதுவா இந்த பிரஸ்ட் ஃபீட ஸ்டாப் பண்ற மதர் வந்து 2 காரணமா இருக்கும். ஒண்ணு, 1 வயதுக்கு மேல என் குழந்தை வந்து சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி ஃபீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்ல 2 வயசு ஆயிருச்சு, நல்லாதான் ஃபீட் கொடுத்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. 1 வயதுக்கும் கம்மியா இருக்கிற மதர் இமீடியட்டா ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்ல தான் வந்து பிரஸ்ட் ஃபீட வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனை வந்து நீங்க பாத்துக்கணும். நீங்க எப்ப ஸ்டாப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு ஏதோ டிராவல் பிளான் எதுவும் இல்லாம ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்க போகாம இருக்கணும். கோல்டு, காஃப் அந்த மாதிரி டயத்துல, லூஸ் மோஷன் அந்த மாதிரி உங்க குழந்தைக்கு போகுது அப்படின்னா அந்த டயத்துல நீங்க வந்து பிரஸ்ட் ஃபீட ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. 1 வயதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபார்முலா மில்க வந்து கொஞ்ச நாள் கொடுத்து பழகுங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து கிராஜுவலா வந்து பிரஸ்ட் ஃபீட வந்து ஸ்டாப் பண்ணலாம். 1 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கவுஸ் மில்க் வந்து நீங்க வந்து பழகிட்டு நீங்க வந்து கொஞ்சம் கிராஜுவலா வந்து நிப்பாட்டலாம். என்னென்ன மெத்தட் இருக்கு இந்த ஸ்டாப் பண்றதுக்கு அப்படின்னா 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரலாவே உங்க குழந்தை வந்து குடிக்க மாட்டாங்க, அதான் வந்து பேபி லெட் வீனிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்க குழந்தை வந்து ஒரு 2 வயது ஆகுது இல்ல 1.5 வயசுக்கு மேலேயே வந்து கிராஜுவலா கம்மி பண்ணிட்டு குடிக்காமலே போயிருவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருவாங்க. இது வந்து எல்லா மதருக்கும் நடக்குமா அப்படின்னா இல்லவே இல்ல, ஒரு 10% தான் வந்து நடக்கும். 2வது மெத்தட் வந்து சடனாவோ இல்ல ரேபிடாவோ வந்து நம்ம ஸ்டாப் பண்றது. 3rd மெத்தட் வந்து ரொம்ப கிராஜுவலா இல்ல ஸ்லோவா வந்து ஸ்டாப் பண்றது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மதர் உங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் எவ்வளவு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். உங்க குழந்தை ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். ஒரு டாக்டரா நான் ரெக்கமெண்ட் பண்ற மெத்தட் என்ன அப்படின்னா இந்த கிராஜுவல் இல்ல ஸ்லோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்பனாதான் தாயும் குழந்தையுமே பக்குவம் ஆவாங்க. அதே டைம் இந்த மெத்தட்ல என்ன பண்ணணும், உங்க குழந்தை வந்து 1.5 வயசை தாண்டாங்க அப்படின்னா டே டைம்ல 5ல இருந்து 6 தடவை வந்து ஃபீட் பண்ணுவாங்க, நைட் டைம்ல வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. இந்த டைத்துல வந்து ஃபர்ஸ்ட் உங்க குழந்தையுடைய டே டைம் ஃபீட வந்து நீங்க கிராஜுவலா ஸ்டாப் பண்ணணும். நீங்க ஒரு ஃபீட் ஒரு வாரத்துக்கு ஸ்கிப் பண்ணலாம். அதாவது உங்க குழந்தை வந்து 6 டைம் ஃபீட் பண்றாங்க டே டைம்ல அப்படின்னா நீங்க 5 ஆக்கலாம். எந்த டைம் அப்படிங்கிறது உங்க குழந்தை 6 டைம் வந்து ஒரு டேல ஃபீட் பண்றாங்க அப்படின்னா ஒரு டைம் தான் வந்து சும்மா வந்து மதரோட பாண்டுக்காண்டி மட்டும் ஃபீட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் செட் பண்ண மாட்டாங்க. சோ அந்த டைத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு 12 o'clock அந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த டைத்துல குழந்தைய வந்து நீங்க டைவர்ட் பண்ணிக்கலாம். ஒரு டாய்ஸ் மூலம் வந்துட்டு இல்ல ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை வந்து நீங்க வந்து டைவர்ட் பண்ணி என்கேஜ் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கணும். ஸோ வீட்டுல வேற யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட்ஸ் மூலம் நீங்க வந்து கொஞ்சம் வந்து குழந்தைய வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதே மாதிரி 1 வீக் பண்றீங்க, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஃபீட வந்து நீங்க ஸ்கிப் பண்றீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபீடா டே டைம்ல நிப்பாட்டிட்டு வரணும். அதே தான் நைட் டைம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து டே டைம் ஃபீடிங் எல்லாம் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா நைட் டைம் வந்து நீங்க வந்து கிராஜுவலா நிப்பாட்ட ஆரம்பிக்கலாம். என்னதான் வந்து டெய்லியாவது அட்லீஸ்ட் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருப்பாங்க. நைட் டைம் அப்படிங்கிறப்போ வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நிறைய குழந்தைங்க வந்து நைட் வந்து ஃபீட் குடிச்சாதான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி டைத்துல என்ன பண்ணணும், ஒரு 4 டைம் வந்து ஒரு குழந்தை பால் குடிக்கிறாங்க நைட் டைம் அப்படின்னா அதை 3 டைம் ஆக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1.5 வயசுக்கு மேல ஒரு குழந்தை வந்து பால் குடிக்கிறாங்க அப்படின்னா எவ்ரி டைம் வந்து எனர்ஜி நீடுக்காண்டி இருக்காது, மதரோட ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கணும், அவங்க கூட ஒரு பாண்ட் இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பெஷலா நைட் டைமும் அதே மாதிரிதான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டையோ இல்ல பெரியவங்களையோ அந்த டைம் வந்து குழந்தைய கொடுத்துட்டு நீங்க வேற செப்பரேட் ரூம்ல வந்து இருந்துக்கலாம். டெஃபினட்டா உங்க குழந்தை அழுகதான் செய்வாங்க. இந்த நைட் டைம் வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, குழந்தைய வந்து வேற ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எமோஷனல் பாண்டை வந்து கிரியேட் பண்ணலாம். குழந்தையோடைய பிரெயின்ல வந்து ஸ்லீப்புக்கும் பிரஸ்ட் ஃபீடுக்கும் ஒரு அசோசியேஷனா கிரியேட் ஆயிருந்திருக்கும். இதை நீங்க ரீப்ரோகிராமிங் பண்ணி வைக்கலாம். எப்படி அப்படின்னா வேற ஏதாவது ஒரு சூதனிங்கான ஒரு விஷயங்கள் பண்ணணும். குழந்தைக்கு வந்து லல்லாபிஸ் பாடுறது இல்ல ஹக் பண்றது, அவங்களை அப்படியே டைட்டா வந்து கொஞ்சம் அரவணைச்சு வச்சுக்கிறது,
வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குழந்தையுடைய ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சோ இதனால நிறைய குழந்தைங்க வந்து கிராஜுவலா விட ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி நைட் ஒரு ஃபீட வந்து நீங்க ஸ்கிப் பண்ணுங்க ஒரு வீக்குக்கு. சோ இந்த மாதிரி கிராஜுவலா நிப்பாட்டுறப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, நிறைய மதர் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணுவாங்க. குழந்தை அழுகிறத பார்த்துட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி ஒரு 1 or 2 months வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். திரும்பி ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதுல ஒரே ஒரு விஷயம் தான், குழந்தைக்கு நீங்களா அஃபோர்ட் பண்ணாதீங்க. உங்க குழந்தை வந்து இந்த டைம் ஆயிடுச்சு ஃபீட் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொடுக்காதீங்க. அதே சமயத்துல உங்க குழந்தை ரொம்ப அழுகுறாங்க, நீங்க உங்களை பார்த்துட்டு அழுகுறாங்க அப்படின்னா அவங்கள ரெஃப்யூஸும் பண்ணாதீங்க. சோ பெட்டர் நீங்க வந்து இந்த மாதிரி டயத்துல ஒரு டைம் நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த பர்டிகுலர் டைம் வந்து நீங்க வந்து வெளியே போறதோ இல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு பக்கத்து ரூம்லயாவது நீங்க இருந்துக்கணும். நிறைய குழந்தைங்க வந்து மதருடைய ஸ்மெல்ல வச்சு கூட கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு டிஸ்டன்ஸோட இருந்துக்கிறது நல்லது. சோ இந்த மாதிரி கிராஜுவல் மெத்தட்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்லாம் டேப்பர் ஆகிறது நேச்சுரலா இருக்கும். சோ மதருக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வராம இருக்கும். இப்ப காலகட்டத்துல மதர் எல்லாமே ஒர்க்கிங்கா இருக்கிறனால அவங்க வந்து ரீஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு 2 to 3 monthsல என்னால கிராஜுவலா நிப்பாட்ட முடியாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நீங்க வந்து சடன் மெத்தட வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட்ல ஃபீடிங்க இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா ஒரே நாள் நடக்காது, 1 வீக் வந்து நீங்க வந்து கொடுக்காம இருக்கணும். சோ குழந்தைய வந்து பெட்டர் வந்து வேற ஏதாவது சப்போர்ட் சிஸ்டம் இருக்காங்க, உங்க பேரண்ட்ஸ் வேற வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க விட்டுட்டு இன்னொரு வீட்டுல இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பண்றப்ப குழந்தை வந்து எமோஷனலா பயங்கரமா வீக் ஆவாங்க. ஈவன் மதருக்குமே அது ரொம்பவே கில்ட்டாவும் இருக்கும். ரொம்ப எமோஷனல் ஃபேக்டர்ஸ், இந்த குழந்தை டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிட்டு இருக்குமோ அப்படிலாம் இருக்கும். ஒரே வீட்டுல தான் நான் இருக்கேன், நான் எப்படி சடன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்டோட ஹெல்ப் மூலம் நீங்க வந்து ஒரு வேற ரூம்ல இருந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணி வந்து ட்ரை பண்ணணும். இப்படி சடனா ஸ்டாப் பண்றதுனால மதருக்கு வந்து பிரெஸ்ட்ல வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு பால்லாம் கட்டி போய் ஆப்சஸ் மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாலை வந்து பாதி மட்டும் வந்து பீச்சு விடணும், ஃபுல்லா நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பீச்சு விடுறீங்க அப்படின்னா கூட மூளைக்கு வந்து இது பத்தல போல அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி திரும்பி வந்து சுரப்பி வந்து அதிகம் தான் படுத்தும். ஸோ பாதி மட்டும் நீங்க வந்து பீச்சு விட்டுக்கலாம். இது போக வந்து குழந்தை வந்து ரொம்பவே சாப்பிட மாட்டாங்க, அழுதுட்டே இருப்பாங்க, பயங்கர கிராங்கியா இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப வீக்கா வந்து ஆவாங்க. சோ மதர் நிறைய பேர் வந்து அதை நினைச்சு கில்ட் ஆவாங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது இது ஒரு எண்ட் ப்ராசஸ் இல்ல, உங்க குழந்தையோடைய இண்டிபெண்டன்ஸோடைய பிகினிங்கா நீங்க இதை பாருங்க. சோ எல்லா மதருமே இதை அண்டர்கோ பண்ணிருக்காங்க. சோ நீங்க தேவையில்லாம கில்ட் எடுத்துக்கணுங்கிறது அவசியமே இல்ல. நிறைய மதர்ஸ் வந்து சொல்லுவாங்க, எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து வேப்பன வையி இல்ல மஞ்சள் வந்து தடவு, அப்படின்னா குழந்தை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம குடிக்காம போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வளர்ற குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நெகட்டிவா ஒரு இம்பாக்ட் பண்றப்போ அவங்க பிரெயின்ல வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் இந்த மெத்தடை வந்து நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாம இருக்கிறது காரணம். சரி, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணேன், ஆனாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் ஆகுது, வேற எதுவும் நான் டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. பிரஸ்ட் ஃபீடை ஸ்டாப் பண்றதுக்கு டேப்லெட் இருக்கதான் செய்யுது, இமீடியட்டா வந்து அது ஸ்டாப் பண்ணிடும். ஈவன் நெக்ஸ்ட் ஃபீடு கூட வராம போகும். ஆனா வந்து அது டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் வந்து வச்சுதான் நீங்க வாங்கணும். நிறைய தாய்மாருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த டைம் நான் வந்து டேப்லெட் எடுக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பிரெக்னன்சில எனக்கு அஃபெக்ட் ஆயிருமோ, பால் வராம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லவே இல்ல. இப்போ நீங்க எடுக்கிற டேப்லெட் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து மில்க ஸ்டாப் பண்ண தவிர நெக்ஸ்ட் பிரெக்னன்சில போய் ஆக்ட் பண்ண போறது இல்ல. நெக்ஸ்ட் டைம் நீங்க பிரெக்னன்ட் ஆறீங்க அப்படின்னா அதோடைய சுரப்பிகள் எல்லாமே வேற, அதுல வந்து ஆக்ட் பண்ண போறது இல்ல. குழந்தைக்கு என்ன மாதிரி டயட் எல்லாம் கொடுக்கணும் இந்த டைம் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. குழந்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாவே குழந்தைக்கு வந்து நல்ல ஹெல்தி டயட் அந்த டைம்ல நீங்க கொடுங்க. எஸ்பெஷலா நைட் டைம் வந்து ஃபில்லிங்கா வந்து கொடுங்க. ரொம்ப வந்து கலோரி ரிச் ஃபுட்டை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தை வந்து வயிறு ஃபில்லா இருக்கு அப்படின்னா கூட நல்ல நிம்மதியா தூங்குவாங்க. அதனால கூட உங்களுக்கு வந்து கிராஜுவலா வந்து நிப்பாட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரஸ்ட் ஃபீட ஸ்டார்ட் பண்றப்போ எப்படி ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட நீங்க ஹெல்ப் கேட்டுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தாராளமா ஸ்டாப் பண்றப்பே அவங்களோட ஹெல்ப்போட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். மதர் ஒரு ஆள்னால மட்டுமே இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியாது, ஃபேமிலியுமே நீங்க சப்போர்ட் பண்ணணும். இல்ல எஸ்பெஷலா வந்து ஹஸ்பண்ட்லாம் வந்து நைட் டைம்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ற மூலம் தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். மதர் நீங்க வந்து கில்ட்டாவோ இல்ல வீக் ஆகணும் அப்படிங்கிறது அவசியமே இல்ல. உங்க குழந்தை இப்ப அழுகுறாங்க அப்படின்னாலோ இல்ல எமோஷனலா வீக்கா இருக்காங்க அப்படின்னாலோ இது எல்லாமே அவங்க மெமரியில இருக்க போறதே இல்ல. ஒரு 10 days ஆர் ஈவன் ஒரு 2 to 3 months ப்ராசஸ் தான். தாராளமா இந்த எமோஷனல் பாண்டை கொண்டு வந்துடலாம். இதுக்காண்டி நீங்க பயப்படாதீங்க. உங்க குழந்தை எப்ப பாரு அழுதுட்டே இருக்காங்களா, என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்குன்னே நான் வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.